2023 ஷேர் மார்க்கெட்டில் நீண்ட கால முதலீட்டுக்காக முதலீடு செய்து வருகிறேன். 2024 என்னுடைய முதலீட்டு போர்ட்போலியோ 25% லாபத்தில் இருந்தது. ஆனால் நான் நீண்ட கால அடிப்படையில் எதையும் விற்காமல் அப்படியே வைத்திருந்தேன். இப்பொழுது அது 8% லாபத்தில் இருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் வங்கி தரும் வட்டி விகிதத்தை கூட தரவில்லை. நீண்ட கால முதலீடு என்று பங்குகளை அப்படியே வைத்திருப்பது நல்லதா? லாபம் கிடைச்சி அந்த டைம்ல அதை எடுத்துருந்துருக்கணும். எப்பவுமே நம்ம சொல்றது அதுதான். தயவு செஞ்சு திருப்பி நான் ரீட்ரேட் பண்றது என்னன்னா, உங்களுக்கு எப்போ லாபம் கண்ணில் தெரியுதோ, ஒரு சைஸ் ஒரு 25% நல்ல லாபம் தானே, ஃபேண்டாஸ்டிக் ப்ராஃபிட். அது ஏன் எடுக்காம விட்டாருன்றது நீண்ட கால அடிப்படையில் லாபம் வைத்துட்டே இருக்கணும்ன்றது ரூல் கிடையாது. இல்லை யாரும் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. லாபம் வரும்போது எடுக்கணும் இல்லையா? அதுதானே நான் எப்பவுமே சொல்றது. என்னன்னா, கரும்பை 11 months அறுவடை செய்யணும். நீங்க அது மரமாயி பெரிய ஆலமரம் ஆகும்னு நினைச்சா ஆகாது. அது நாசமா தான் போகும். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அதுதான் இவருக்கு அப்ளிகபிள். அறுவடை பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஹியர். ப்ராஃபிட் வந்தா எடுக்கணும். ஓகே, தேர் இஸ் நோ. அதுல சாய்ஸ் எல்லாம் நீங்க யாருக்கிட்டையும் கேட்கவும் தேவையில்லை. நஷ்டம் வந்தா அட்வைஸ் கேட்கலாம். ஏன்பா நான் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன், இது நல்ல ஸ்டாக்கா, இது நல்லா போகுமா இல்ல இது டெம்பரரி ஒரு வீழ்ச்சியா, இதெல்லாம் கேட்கற. ஓகே, லாபம் வந்தா யாருக்கிட்ட இங்க கேட்கணும்? உடனே எடுத்து முடிச்சிட வேண்டியதானே. அது ப்ராஃபிட் இஸ் ப்ராஃபிட் தானே. வை மஸ்ட் யூ ஆஸ்க் எனிபடி? ரைட் தானே? அட்லீஸ்ட் 80% ப்ராஃபிட் ஆகுது புக் பண்ணலாம்ல. மீதி 20% நான் வச்சுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால அடிப்படையில் வச்சு ஐ அக்செப்ட். ஸோ இப்போ 8% தான் இருக்கு. சந்தையின் போக்கு குறைஞ்சிருக்கிறது. வச்சிருக்கிற ஸ்டாக் பட்டியல் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஜட்ஜ். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் லாபம் வர 15, 10%, 12%, 15% லாபம்லாம் வரும்போது தயவு செஞ்சு அறுவடை பண்ணுங்க. அட்லீஸ்ட் 70 to 80% ஆஃப் தட் ப்ராஃபிட் தயவு செஞ்சு புக் பண்ணுங்க. சூப்பர் சார். இதுல வேற தாட்டே வேணாங்க. இந்த கேள்வி இனிமே வரவே கூடாது. ஓகே ஓகே. அவங்க என்ன எழுதணும்? நீங்க சொன்ன மாதிரி நான் 12% ரிட்டர்ன் பார்த்தேன் சார், நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், சந்தோஷம். எஸ் எஸ். தட் இஸ் ஹவ் த क्वेश्चन should be. இல்ல 25% லாபத்தை பார்த்திருக்காரு கண்ணுல, மனுஷன் விட்டுட்டாப்ல. இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடு.